பெட்டர் இஸ் a லிட்டில். ஓகே, நம்ம கிட்ட கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அது நம்ம தேவ பயத்தோடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கும் போது, அதாவது நீதியுள்ள வழியில நியாயமா நம்ம சேகரிக்கும் போது அது எப்படி இருக்கா, அது வந்து தமிழ்ல எப்படி சொல்லுது, இங்கிலீஷ்ல பெட்டர்னு சொல்லுது, தமிழ்ல என்ன சொல்லுதான், உத்தமம் அப்படின்னு சொல்லுது. உத்தமமா இருக்கு. ஓகே, சஞ்சலத்தோடு நம்ம நிறைய பொருட்களை நம்ம சேகரிக்கலாம். அதாவது அநீதியா இல்ல ஏதோ ஒரு குறுக்கு வழியில போய் நிறைய பொருள்கள் சேகரிக்கலாம். ஆனா அதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு வருங்க, அதெல்லாம் வந்து நிலை நிற்காத காரியங்களா இருக்கும். ஆனா இதே நம்ம தேவ பயத்தோடு நேர்மையா வேதத்தின் பிரகாரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் நம்ம சேகரிக்கும் போது அது எப்படி இருக்குமா, உத்தமமா இருக்கும். நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும். நம்மளுக்கு நாளை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வந்து தைரியமா அந்த இடத்துல இருப்போம்ல. ஸோ இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது, நீ வந்து குறுக்கு வழியில போகாத, தேவனோட வழியில தேவனுக்கு பயந்து அவருக்கு பயந்து அவருடைய வழியில உத்தமமா ரைச்சியஸா நீதியா நீ ஒரு ஒரு அடியும் எடுத்து வை. கர்த்தர் உங்களோட எல்லா வழிகளையும் பார்த்து ஆசிர்வதிப்பாருங்க. நீங்க நினைக்கிறதுக்கும் மேலாக ஆசிர்வதிப்பாரு. ஆனா நீங்களா இஷ்டத்துக்குன்னு ஏதாவது பிளான்ஸ் பண்ணி குறுக்கு வழியில போய் ஏதாவது பண்ணும்போது அந்த நீங்க ஆசீர்வாதம்னு நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நிலை நிற்காது. அது நம்மளுக்கு சாபமா கூட மாறிடலாம். ஸோ இன்றைக்கு பி கேர்ஃபுல். எதுவா இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நம்ம கிட்ட இருந்தா கூட கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்ம சஞ்சலத்தோடு சேமிக்கிற அதிக பொருட்கள் நம்மளுக்கு நிலை நிற்கவே இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு தேவனிடத்துல உங்களோட வழிகளை ஒப்பு கொடுத்து தேவனோட சித்தத்துக்கு ஏற்றபடி நீங்க நடக்கும்போது அது கொஞ்சமா இருந்தாலும் அது வந்து உத்தமமா இருக்கும். வர நாட்கள்ல ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, அழகாக ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.